வெரைட்டி ரைஸ் பரிதாபங்கள். அது என்னடா கொடுமை! இது இன்னொரு பரிதாபங்களா? அப்படின்னு யோசிக்காதீங்க. நம்மள நெறைய லேடீஸ் வந்து குயிக்கா வீட்டுக்கு நம்ம செய்யறதுக்கு, லஞ்ச் பாக்ஸ்ல கட்டி குடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியான டிஷ் எது? அப்படின்னா வெரைட்டி ரைஸ் தான். காலையில எழுந்த உடனே ஏதாவது ஒண்ணு செஞ்சு குடுத்து அனுப்புவோம்ப்பா அப்படின்னா, ஒரு புளியோதரையோ, லெமன் ரைஸோ கிண்டி குடுத்துட்டா வேலை முடிஞ்சிரும். நெறைய பேர் தயிர் சாதம் குடுத்துருவீங்க. சில பேராவது தயிர் சாதத்தோட பொரியல் செஞ்சு சாப்பிடும்போது கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கும். பட் இந்த வெரைட்டி ரைஸ் மட்டும் கூட சிப்ஸோ, இல்ல வத்தலோ வச்சு சாப்பிடும்போது ஒரு நியூட்ரிஷனும் அதுல நமக்கு கிடைக்காதுங்க. வெறும் கார்ப்ஸ் தான். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த வெரைட்டி ரைஸை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் கூட்டு, பொரியல்லாம் செய்யுங்க. இல்லப்பா என் பசங்க இதெல்லாம் எங்க எடுத்துட்டு போறாங்கன்னு கேக்குறீங்களா? எங்க வீட்லயும் இதே பிரச்சனைலாம் இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த வெரைட்டி ரைஸ்லயே கொஞ்சம் சுண்டல் போட்டு, இல்ல கூட காய்கறி முடிஞ்சா பச்சைப்பயிறு ரைஸ் இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுங்க. நிறைய இப்ப டிஷ்ஷஸ் யூடியூப்ல போடுறாங்களே, உங்களுக்கே சூப்பர் சூப்பர் ரெசிபிஸ்லாம் தெரியும். கொஞ்சம் முன்னாடியே யோசிச்சு நைட்டே கடலை ஊற போடுறதோ, இல்ல பச்சைப்பயிரை முளைக்கட்டி வைக்கிறதோ இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா காலையில உங்களுக்கு சூப்பர் ஹெல்த்தியான ஒரு டிஃபன் பாக்ஸ் லஞ்ச் ரெடி ஆயிடும். ஸோ கொஞ்சம் யோசிச்சு பிளான் பண்ணுங்க. இந்த லெமன் ரைஸ் புளியோதரையே செய்யறதை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு இந்த மாதிரி ஹெல்த்தியாவும் செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கும் அது வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் ஆகும். உங்க பசங்களுக்கும் அது ஹெல்த்தி தானேங்க.